2026-2027 பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு ரூபாய் 44,524 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 3,734 அரசு பள்ளிகளை நவீனமயமாக்க ரூபாய் 2,132 கோடியும், பள்ளிகளின் தூய்மையை பாதுகாக்க சூப்பர் கிளீன் கேம்பஸ் திட்டத்திற்கு ரூபாய் 139 கோடியும், பள்ளி பாடத்திட்ட மறுசீரமைப்பிற்கு ரூபாய் 25 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இன்றைய பட்ஜெட் தாக்கலின் போது அமைச்சர் மரியவில்சன் அறிவித்தார். இத்திட்டம் தற்போது உள்ள 5,000 அரசு பள்ளிகளில் இருந்து கூடுதலாக 2,600 பள்ளிகளுக்கு 2026-27 ஆண்டில் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட 3 நிலைகளை கொண்ட கட்டமைப்பின் கீழ் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த அடிப்படை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும். 9வது மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை அளவிலான பயிற்சியும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு விரும்பும் பாடங்களுக்கும் வழங்கப்படும். இந்த குறிக்கோள் சார்ந்த முயற்சியானது மாணவர்கள் புதியனவற்றை படைக்கவும், தலைமைத்துவ பண்பையும் வளர்த்து கொள்ளவும், குளோபல் நாலேஜ் எக்கனாமியில் தமிழ்நாட்டை நிலைப்படுத்தவும் நேரடியாக உதவும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.